காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 289. பாவத்தில் தள்ளும் சக்தி எது? இப்படி நமக்கென்று ஒரு இஷ்டமும் வேண்டாம். எந்த குலத்தில் பிறந்தோமோ அதற்கான வர்ண தர்மத்தை, எந்தெந்த வயசு கட்டத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த ஆசிரம தர்மத்தை நாம் பாட்டுக்கு கேள்வி கேட்காமல் பண்ணி கொண்டு போவோம் என்று இருக்க ஒட்டாமல் எதுவோ ஒன்று மென்னியை பிடித்து தள்ளுகிறார் போல இருக்கிறதே. இப்படி சரியான வழியாக போக விடாமல் வேறு வழியில் போக வைத்து மனுஷனை பாவத்தில் பிடித்து தள்ளுகிறதே. இவனுடைய அறிவுக்கு புரிந்து அறிவு அங்கீகாரம் கொடுத்து இப்படி பண்ணுவதாய் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சக்தி பலாத்காரம் செய்தல்லவா இவனை இப்படி தள்ளுவதாக தெரிகிறது. அது என்ன என்று அவனுக்கு யோசனை வருகிறது. இது வேண்டாம், இன்னொன்று வேண்டும் என்று இவன் நினைக்கும்படியாக இவனை பலவந்தப்படுத்தி வேண்டாததை வேண்ட பண்ணி பாவத்துக்கு ஆளாக்கும் ஃபோர்ஸ் எதுவோ இருப்பது அவனுக்கு தெரிகிறது. அது என்னவென்று மட்டும் தெரியவில்லை. எதுவோ என்று விவரம் புரியாததாக தெரிகிறதே தவிர இன்னது என்று அந்த ஃபோர்ஸை திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. அது என்னவென்று தெரிவிக்கும்படியாக பகவானிடம் கேட்கிறான். அதகேன பிரயுக்தோயம் பாபம் ஷரதி புருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதா. வார்ஷ்ணேய என்று விருஷ்ணி குல தோன்றலான பகவானை கூப்பிட்டான் என்று சொன்னேன். மேலே இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லத்தான் நினைத்தேன். ஆனால் இதற்கு முன்னாடி கீதையில் என்ன இருக்கிறது, எந்த கான்டெக்ஸ்டில் அர்ஜுனன் இப்படி கேட்டான் என்று சுருக்கமாக சொல்ல நினைத்து ஆரம்பித்தது வளர்ந்து கொண்டே போய்விட்டது. அப்புறம் டெவலப் பண்ணலாம் என்று நான் நினைத்திருந்த சரக்கில் அநேகம் இப்போதே வந்துவிட்டது. ஆகக்கூடி சம்பந்தமில்லாத விஷயம் இல்லை. ஆனாலும் அதாவது நீ சொல்கிறபடி மனசின் இஷ்டம் என்று ஒன்று இல்லாமல் பட்ட கட்டை மாதிரி ஆக்கிக்கொண்டு சாஸ்திரப்படி வாய்த்த ஸ்வதர்மாவை பண்ணலாம் என்று ஒரு ஜீவன் நினைத்தானானாலும் அயம் பூருஷ, இந்த ஜீவனானவன் புருஷன் என்பதே பூருஷன் என்றும் நீளும். விழி, நிழல் முதலான வார்த்தைகள் வீழி, நீழல் என்று நீள்கிற மாதிரி. ஆனாலும் இந்த ஜீவனானவன் அனிச்சன்னபி, புத்திபூர்வமாக அப்படி ஆசைப்படாவிட்டாலும் நன்றாக ஆலோசித்து பார்த்து வேண்டும் வேண்டாம் என்று ஒன்றை விட்டு ஒன்றை எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் இன்வாலன்ட்ரியாகவே கேன யாரால் பிரயுக்த நன்றாக ஏவப்பட்டு பிடரியை பிடித்து தள்ளுகிறார் போல யாரோ இவனை வேண்டும் வேண்டாம் என்கிறவற்றில் தள்ளுவது தெரிகிறது. அது யார் என்று தெரியவில்லை. யாரால் வன்மையாய் ஏவப்பட்டு பலாத்காரமாக நியோஜித இவ உந்தி தள்ளினார் போல என்கிறார். யுஜ்யோஜ் என்பது வேர்ச்சொல். இன்னொன்றோடு சேர்ப்பது பிணைத்து பூட்டுவதுதான் யுஜ். யுஜ் என்பதன் அடியாக யுக்தம் என்று சொல்கிறோம். யோஜ் என்பதன் அடியாகவே யோகம் என்கிறோம். சித்தம் சிதறவிடாமல் சேர்த்து பூட்டி பிணைப்பதால் அது யோகம். மாட்டை பூட்டி பிணைக்கிற ஏற்காலை யோக் என்று சொல்வது இந்த தாதுவிலிருந்துதான். யோஜ் என்பதிலிருந்து யோஜித, பூட்டி பிணைப்பது ஏதோ ஒன்றிலே செலுத்துவதற்காகத்தான். மாட்டை ஏற்காலில் பிணைப்பது அதை வயலில் செலுத்தத்தான். சித்தத்தை சேர்த்து பிடிப்பது அதை பரமாத்ம தத்துவத்தில் செலுத்தத்தான். அதனால் சேர்ப்பதான யோகத்திலேயே செலுத்துவதான சக்தியும் ப்ரொப்பெல்லிங் ஃபோர்ஸும் தொக்கி நிற்கிறது. யோஜித என்பது செலுத்தப்படுகிற நிலையை தெரிவிக்கிறது. ஒரு வார்த்தைக்கு முன்னால் நீ என்று போட்டால் அது 2-3 தினுசான புது அர்த்தத்தை கொடுக்கும். அவற்றில் ஒன்று அர்த்தத்துக்கு ஜாஸ்தி அழுத்தம் கொடுப்பதாகும். பாதம் விழுவது, நிபாதம் நன்றாக விழுவது, தர்சனம் தெரிவது, நிதர்சனம் நன்றாக தெரிவது. யோஜிதவுக்கு நீ சேர்த்து நியோஜித என்றால் நன்றாக செலுத்தப்பட்டு, உந்தி தள்ளுவது மாதிரி செலுத்தப்பட்டு என்று அர்த்தம். ஒரு ஜீவனானவன் யாரால் பலாத்காரமாக செலுத்தப்பட்டு பாவம் ஷரதி, பாவத்தில் போகிறான், பாவத்தில் புகுகிறான், அதாவது பாவம் பண்ணுகிறான். தானே மனசார தெரிந்து இஷ்டப்பட்டு செய்யாமல் வேறு யாரோ பலவந்தமாக பிடித்து தள்ளின மாதிரி மனுஷர்கள் பாவத்தில் போய் விழுகிறார்களே. இப்படி பிடித்து தள்ளும் அந்த ஆசாமி யார்? பகவானை அர்ஜுனன் கேட்கிறான். சம்சாரம் என்பது துவைதம். அதனால் பயம் என்று சொன்னோம். பயத்தை தருவது எதுவோ அது பாபம். ஆகையால் பரதர்மத்தில் போவது பகவான் சொன்னபடி பயாவக என்றால் அது பாபத்தை உண்டாக்குவதாகவே இருக்கும். இதனால் தான் அர்ஜுனன் பாபத்தை குறிப்பிடுகிறான்.
ஸ்வதர்மத்தை விட்டு பரதர்மம் மேற்கொள்வது பாபம். இது மட்டும் இல்லை, இன்னும் அநேக பாபங்கள். நரகலோகங்களின் வர்ணனையை பார்த்தால் தெரியும். எத்தனை ஆயிரம் பாபங்கள் இருக்கின்றன, அது ஒவ்வொன்றுக்கும் என்ன தண்டனை என்று. இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் குறித்துத்தான் அர்ஜுனன் கேட்கிறான். மனுஷர்கள் அநேக பாவங்களை பண்ணிவிடுகிறார்கள். எல்லாமே யோசித்து திட்டம் போட்டு அவர்கள் பண்ணினார்கள் என்று இல்லை, தங்களையும் மீறி பண்ணிவிடுகிற மாதிரி தான் இருக்கிறது. அனிச்சன் என்று இதைத்தான் அர்ஜுனன் சொன்னது. இப்படி இவனை பண்ண வைப்பது யார் என்று கேட்கிறான். இங்கே அர்ஜுனன் ஜீவர்கள் பாவம் பண்ணுவதற்கு எந்த சக்தி காரணம் என்றுதான் கேட்கிறான். பாவத்திலிருந்து ஜீவன் விடுபட வழி என்ன என்று கேட்கவில்லை. அப்படி கேட்டிருந்தால் எத்தனை சறுக்கி விழுந்தாலும் அத்தனை பாவத்துக்கு இடையிலேயும் விடாமல் ஸ்வதர்மத்தையே பின்பற்றி கொண்டு போனால் அதுவே பாவத்தில் இழுத்துவிடும் அசுர விருத்திகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவனை விடுவிக்கும் என்று சொல்லியிருப்பார். ஏற்கனவே இதை அவனுக்கு சொல்லி ஆயிற்று. ஸ்வதர்மப்படி நிஷ்காமிய கர்மயோகம் செய்வதை குறித்து, இந்த தர்மத்தை ஸ்வல்பம் அனுஷ்டிக்க ஆரம்பித்து விட்டாயானாலும் மகா பயமான சம்சாரத்திலிருந்து ரட்சித்துவிடும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். பயம், பாபம், பந்தம், சம்சாரம் என்ற எல்லாம் ஒரே விஷயத்தை சொல்கிறவைதான். ஆகையால் பயத்திலிருந்து ரட்சிப்பது என்றால் பாபத்திலிருந்து மீட்பது என்றே அர்த்தம். இப்போது அர்ஜுனன் பாப விமோசனத்துக்கு வழி கேட்கவில்லை, ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டார் என்பதால் இருக்கலாம். பின்ன என்ன கேட்கிறான் என்றால், தேவ அசுர குணங்களின் சண்டையில் அசுரர்களான பாப விருத்திகளை உண்டாக்கி அவற்றில் ஜீவனை தூண்டிவிடுகிற சக்தி என்ன? ஒரு மனுஷனை பாவத்திலே கட்டாயப்படுத்தி புகுத்துகிற ஆசாமி யார் என்றே கேட்கிறான்.